2023-2024 ஆண்டிய டிஃபென்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த நிலைக்குழு இது தொடர்பான ஆய்வை செய்து விமானப்படையில் போதிய விமானங்கள் இல்லை, விமானப்படை மேலும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும், இன்னும் பைலட்டுகள் விமான ஓட்டிகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளை வழங்கியது. ஆனால் இதுவரையில் அது குறித்து அரசு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது. நாம் சொல்லுகிறோம் அவர்களை துல்லியமாக தாக்கினோம், அந்த பயங்கரவாதிகளின் பதுங்கு முகாம்களை அழித்தோம் என்றெல்லாம் பெருமை பொங்க சொல்லுகிறோம். பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸ்ரீநகர், ஜம்மு, பூஜ், பத்திண்டா போன்ற பல பகுதிகளை சுட்டிக்காட்டி இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், ரஃபேல் விமானங்கள் 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது எது உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை, பொதுமக்களுக்கு புரியவில்லை. ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அந்த விமானம் தொடர்பாக நடந்த ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது. ரஷ்யாவை மட்டுமே ராணுவ தளவாடங்களுக்கு நம்பி இருப்பதை அரசு கைவிட வேண்டும். இன்னும் பல நம்பிக்கைக்குரிய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ட்ரோன் போன்ற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு, விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.